இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்த பவளம் சமூக ஊடகத்தின் நேயர்களே, தூத்துக்குடி தூய இன்னாசியார் ஜெபக்குழுவின் ஐக்கியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் தூய ஆவியானுடைய அருளும் உங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை துதித்து அவரை ஆராதித்து இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நிறைவாய் பொழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா? என்னை மறுரூபமாக்குமே, மறுபடி பிறந்திட என்னை மறுரூபமாக்குமே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி ஆவியில் நடத்துமே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி ஆவியில் நடத்துமே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களுடைய கலங்கிய வாழ்க்கையை அன்பா பரிசுத்த ஆவியானவரே உங்கள் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கலங்கிய வாழ்க்கையெல்லாம் அது தெளிந்திட செய்ய உம்மால் மட்டும்தான் ஆவியானவரே முடியும் அப்பா. எங்களை இந்த வேளையிலே நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நிரப்புவீராகப்பா, எங்களை ஆற்றுவீராக பரிசுத்த ஆவியானவரே. எங்களை பலப்படுத்துவீராகப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நன்றி அப்பா. கலங்கிய வாழ்க்கையை தெளிந்திட செய்யுமே. கலங்கிய வாழ்க்கையை தெளிந்திட செய்யுமே. தேற்றிடும் என்னை
பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் என் உள்ளத்துக்குள்ளே வாங்கப்பா, என் உடலுக்குள்ளே வாங்க என்று நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஏன் பரிசுத்த ஆவியானவரை நம் உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் அழைக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்திலே அங்கே ஒரு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் யார் உள்ளத்துக்குள்ளாம் குடிகொண்டு இருக்கிறாரோ அவர்கள் உள்ளமும் உடலும் ஆன்மாவும் மனமும் எல்லாம் விடுதலை பெற்று ஒரு தூய வாழ்வுக்குள்ளே அது கடந்து செல்கிறது. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய திருச்சபை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல எல்லா கட்டுக்களும், எல்லா நோய்களும், எல்லா கவலைகளும் அது விடுதலையாகி அந்த மனிதன் சமாதானத்தோடு இருப்பான். அந்த மனிதனுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பியிருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் இடத்துல இன்னும் நாம் ஆராதிப்போமா? அவர் விடுதலை தருகிற அந்த ஆண்டவர் இடத்துல நாம் இன்னும் ஒப்பு கொடுப்போமா? அவரை புகழ்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி அப்பா, ஹல்லேலூயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆவியானவரே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு. ஆமென் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற விடுதலை தான் அப்பா, அது உண்மையான விடுதலை ஆண்டவரே.
இந்த உலகம் தருகிற விடுதலை எல்லாம் பொய்யான விடுதலை ஆண்டவரே. ஆனால் இயேசு கிட்ட மாத்திரம்தான் அது ஒரு உண்மையான விடுதலை இருக்கிறது என்று நாங்கள் வேதாகமத்திலே அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா, நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. தகப்பனே, தீமையான காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே எல்லோரையும் ஆட்கொண்டு நீர் நிரப்புவீராகப்பா, ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே செபித்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்காஸ் நற்செய்தி 13வது அதிகாரம் 1 to 9 வரையில் உள்ள இறை வார்த்தை. அதில் குறிப்பாக ஒரு 3 வசனங்களை நாம் வாசித்துவிட்டு நாம் அப்படியே கடந்து செல்வோம். அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்துள்ளதால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இயேசு சொன்ன அந்த வார்த்தை, சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை என்ன செஞ்சாப்புல அப்படின்னா பிலாத்து கொன்றான் என்று அப்படி அந்த செய்தியை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். மற்ற எல்லாரையும் விட இவர்கள் பாவிகள் என நினைக்கிறீர்களா? மனமாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் என்று. தவக்காலத்திலேயே ஒரு அருமையான இறை வார்த்தையை திருச்சபை நமக்கு என்ன செய்ய கொடுத்துருக்கு அப்படின்னா கொடுத்துருக்குறது. இங்கே முதல் வாசகம் எதிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா விடுதலை பயணம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 1 to 8 பகுதி, அப்புறம் 18 பார்த்தீங்க அப்படின்னா 15 வரைக்கும் உள்ள அங்கே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, குறிப்பாக இந்த 3 வாசகங்களுக்கு முன்பாக ஒரு இறை வார்த்தை திருச்சபை கொடுக்கிறது. அதுதான் அந்த வார்த்தைக்கினுடைய சாராம்சம். அதை எல்லாரும் வாசித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த இறை வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இருக்கின்றவர் நானே அப்படி சொல்லிட்டு தான் அந்த முதல் வாசகம் என்ன செய்யப்படுகிறதுனா ஆரம்பிக்கிறது. மோசையினுடைய அழைப்பையும் இஸ்ராயேல் மக்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற குரலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுள் அங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்றால் இருக்கின்றவராக இருக்கின்றவர் அப்படின்னு சொல்லி. கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் அன்பாக இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றிலும் தூய்மையிலே அவர் நிறைவாக இருக்கிறார். அப்போ அவர் கொடுப்பதிலும் நமக்கு எல்லாமே எது தான் இருக்கும் அப்படின்னா அது நிரந்தரமாகத்தான் இருக்கும். நம்ம கடவுள் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தத்திலையும் சரி, அன்பிலையும் சரி, மகிழ்ச்சியிலையும் சரி, அவருடைய எல்லா குணாதிசங்களையும் அவர் நிறைவாக இருக்கிறார். அப்போ மனிதனுக்கு காட்டுகிற அன்பிலையும் கடவுள் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. யாக்கோபின் திருமுகத்தில் 1வது அதிகாரம் 17வது இறைவசனத்தை பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் எப்போதும் அன்பிலையும் சரி மற்ற எல்லா சுபாவங்களிலும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் மாறிக்கொண்டு இருப்பவர் அல்ல. மனிதர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாவம் செய்தால் இல்லை தனக்கு விரோதமாக யாராவது குற்றம் செய்தால் மாறிவிடுவார்கள். ஆனால் கடவுள் நம்மளை எப்படி பார்க்கிறான்னு சொன்னால் அவர் நான் பிறக்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே என்னை அவர் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் என் இறப்பு வரைக்கும் அவர் என்னை பார்க்கிறார். அவருக்கு என் மீது அன்பு
பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாசகம் நமக்கு அதை தான் என்ன செய்கிறது அப்படின்னா எடுத்து காட்டுகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர்னா அன்பானவர். இன்றுவாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது இறைவசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் இரக்கம் நிறைந்த தந்தை. அவரிடத்துல இரக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா பொங்கி பொங்கி வழிந்தோடி கொண்டே இருக்கிறது. அது மாறிக்கொண்டு இல்லை, நம்மளை பார்ப்பது எப்போதுமே அந்த இரக்கம் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் பாவம் செய்தாலும் பாவம் செய்யாவிட்டாலும் அவர் நம் மீது வைத்த அந்த இரக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அது வழிந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே இறைவசனம் திருப்பாடலில் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பாடல் 103 தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் கொடுக்கப்பட்ட அந்த வசனம் எது அப்படின்னா ஆண்டவர் இரக்கமும் பரிவுள்ளமும் கொண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் இரக்கமும் பரிவுள்ளமும் கொண்டவர் என்று அங்கே திருப்பாடல் ஆசிரியர் நம்மளிடத்துல அந்த கருத்தை பதிவிடுகிறார். இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் நம்மளை பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-6 10-12 வரைக்கும் உள்ள அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நம்ம மீது வைத்த அந்த அன்பில் அவர் குறையவே இல்லை. அந்த இஸ்ராயேல் ஜனங்களை அவர்களுடைய அழுக்குரலை கேட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் அவர்கள் வழியில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து பாவம் செய்தார்கள். இங்கே 1 கொரிந்தியரில் பவுல் நமக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொல்கிறார். என்ன அப்படின்னா இது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு என்னதுன்னா அறிவு புகட்டுகிற ஒரு பாடம். நாமளும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதே போல் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து பாவம் செய்யக்கூடாது. கடவுள் எப்பொழுதும் நம்ம மீது என்ன செய்கிறார் அப்படின்னா அன்பு காட்டி கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அந்த அன்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நமக்கு திருச்சபை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தவக்காலம் அப்படிங்கிற ஒரு நாட்களை கொடுத்துருக்கிறது. நீங்கள் அப்படி நற்செய்தி வாசகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஓமையை இயேசு அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே முதலாளி ஒருவர் ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்திருக்கிறார். அந்த அத்தி மரம் 3 வருடங்களாக என்ன செய்யலை அப்படின்னா கனி கொடுக்கவில்லை. உடனே அவர் அதை பார்த்து சொல்கிறாரு, கனி கொடுக்காத இந்த மரத்தை நீ என்ன செய்ய அப்படின்னா வெட்டி விடு. அப்போ எதில் நமக்கு மனமாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கனி கொடுக்கிற மனிதனாய் மாறணும். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கும் கனி அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, தன்னடக்கம். 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கனி கொடுப்பது தான் என்னுடைய மனமாற்றத்தினுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் அன்பை நம்ம என்ன செஞ்சுடுறோம் அப்படின்னா செலுத்த மறந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் கோபத்தில் பொறுமையை இழந்து விடுகிறோம், தன்னடக்கத்தை இழந்து விடுகிறோம். இந்த நாளிலே நமக்கு திருச்சபை ஒரு தவக்காலத்தை கொடுத்து நீ கனி கொடுக்கிற மனிதனாய் உன்னை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறது. இந்த தோட்ட தொழிலாளர் உடனே தன்னுடைய முதலாளியர் இடத்துல போய் சொல்லுகிறார், இந்த 1 வருடம் இந்த அத்தி மரத்தை விட்டு விடும், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொத்தி எரு போடுறேன், அது திரும்ப கனி கொடுக்கலன்னா என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அதை அழித்து விடுங்க. திருச்சபை நமக்கு 1 வருஷம் இல்லைங்க, வருஷம் வருஷம் நாம் மனமாற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தவக்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறது. இந்த தவக்காலத்தில் திருச்சபை மக்கள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். இன்னும் மாறலை அப்படின்னா அடுத்த வருஷத்தில் நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் தவக்காலம் கிட்டத்தட்ட 20 வருஷ தவக்காலத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். ஒவ்வொரு மனமாற்றத்துக்கும் சிலர் 50 வருஷமாக இருக்கலாம். ஆனால் மனமாறிய அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். திருச்சபை என் மீது கரிவு கொண்டு கடவுளிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நல்ல மனமாற்றத்தை நம்மளிடத்தில் கடவுள் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட மனமாற்றம் சொன்னால் கனி கொடுக்கிற மனிதனாய் நாம் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
அதனால தான் அந்த இறைவசனம் சொல்கிறது, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கொத்தி எரு போட்டு இந்த ஒரு வருஷம் என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுத்து கொள்ளுங்க. கடவுள் இந்த ஒரு வருஷம் இல்லைங்க, நமக்காக அவர் எவ்வளோ நாளவு பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய மனமாற்றத்திற்காக, என் வாழ்க்கையில் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இறை வார்த்தை சொல்கிறது, இன்றே என்ன நாள் அப்படின்னா மனமாற்றத்தினுடைய நாள். இந்த நாளே மனமாற்றத்தின் நாள். நாம் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு மனம் மாறி நல்ல கனி கொடுக்கிற மனிதனாய் நாம் மாற்றிக்கொள்ள இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மையான மனமாற்றம் கனி கொடுப்பதில் தான் இருக்குது என்பதை இந்த இறைவாசனங்களின் வழியாக நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். நீர் இன்றும் எங்களிடத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறீர். நாங்கள் கனி கொடுக்கிற மனிதனாய் வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய அன்பை உதாசீனப்படுத்தாத அளவுக்கு இந்த தவக்காலத்திலே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாக உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ளாக ஜெபிக்கிறோம். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன்.